எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நார்மல் கட்டிங் வந்து போன வீடியோவில் நார்மல் கட்டிங் 15 நிமிஷத்துக்குள்ள எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ அதே 15 நிமிஷத்துக்குள்ள எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நூலெல்லாம் சுற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நீங்கள் கட்டிங் போட்டு வச்சது எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 15 நிமிஷத்துக்குள்ளேயே கூட நீங்கள் தைக்கலாம். அது நீங்கள் தைக்கிற ஸ்பீடில் இருக்குது. இப்போ தைக்கிறது சொல்லித்தரேன் பாருங்கள். நான் சொல்லிக்கிட்டே நான் தைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பேக் வந்து அளவு போட்டு வச்சோம் இல்லைங்களா, அதை இப்போ மடித்து தைக்கிறேன் பாருங்கள். ஆம்கோல் இதுலேருந்து ஷோல்டர்லேருந்து பாதி சரி பாதி வச்சுட்டு அதுலேருந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு இந்த பாருங்கள் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இது அப்படி சைடு தைச்ச மாதிரி இந்த சைடு மார்க் பண்ணிவிட்டு இந்த இதை தைச்சி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாருங்கள், பாருங்கள் இந்த பாருங்கள் பேக் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் தைக்கிறது பார்க்கலாம். பாருங்கள் எல்லாம் இந்த பாருங்கள் எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே தைக்க வேண்டியது தான். பாருங்கள் இதோ டாட் பிடிக்கிறேன் பாருங்கள். இதோ மார்க் பண்ணி வச்சுருக்கேன், இதோ டாட் பிடிக்கிறேன். பாருங்கள் இதோ டாட்லாம் பிடிச்சாச்சு. 2 பக்கத்துக்கு இதோ டாட் பிடிச்சிட்டேன். இப்போ பட்டி ஜாயின் பண்ணலாம். பாருங்க 2த்துக்கும் பிடிச்சிட்டேன். இந்த பட்டி ஜாயின் பண்ணலாம். பாருங்கள் இந்த பட்டி ஜாயின் பண்ணுறேன். பெரிய பீஸ் வந்து நல்ல பக்கம் வச்சுட்டு பாருங்கள் இந்த சைடு வச்சுட்டு வெளி பக்கம் வச்சுட்டு சின்ன பட்டி வந்து உள் பக்கம் வச்சுக்கோங்க. இது பாக்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும். இது தையல் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். ஒரு பக்கத்துக்கு தைச்சிட்டு இன்னொரு பக்கத்துக்கு தைக்கிறேன். இப்போ படிமான தையல் போட்டுக்கோங்க. சேம் தான், இது அதே மாதிரியே மடித்து தைச்சிக்கோங்க. தைச்சாச்சு. இப்போ இதில் வந்து காஜா பீஸ் ஜாயின் பண்ணுறேன். காஜா பீஸ் இது ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். இது பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்குள்ளே தான் நம்ம காஜா எடுக்கணும். பாருங்கள் நீட்டாக அழகாக வந்துருச்சு. பாருங்க நீட்டாக அழகாக வந்துருச்சு. இப்போ குக்கி பீஸ் கொக்கி பீஸ்க்கு இதோ ஜாயின் பண்ணுறேன்.
மடித்து ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க. ஏன்னா திருப்பி இதை மடித்து ஒரு தையல் போடணும். இது மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதை மடிச்சுட்டு கொக்கி பீஸை எடுத்தாச்சு. கொக்கி பீஸை ஜாயின் பண்ணியாச்சு. இந்த பாருங்க எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு. இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணலாம். இப்போ பாருங்க, அதில் இன்ச்சு அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 தையல் போட்டுக்கோங்க. தையல் பிரியாத இருக்கும். இப்போ கை ஜாயின் பண்ணணும். அதுக்குள்ளே இதெல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல, கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை பாருங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. கை ஜாயின் பண்ணிடலாம். ஷேப் எடுத்தது வந்து ஃப்ரண்ட் பக்கம் வரும். பாருங்க, பாருங்க இதை ஜாயின் பண்ணுறேன் பாருங்க. பாருங்க, ரெண்டு ரெண்டு ஒரு தையல் போட்டேன். மேலே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இன்னொரு பக்கத்துக்கு கை ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பேக்லேருந்து வரும். இது இவங்களுக்கு இந்த ப்ளவுஸில் கை இது கரை வச்சு தைக்கணும். அதை எப்படி திருப்புறது பாருங்க. இதை அப்படியே திருப்பி மேலே ஒரு தையல் போட்டுட்டு இதே மாதிரி அந்த கை தைச்சுக்கோங்க. பாருங்க, 2 கையை தைச்சு முடிச்சாச்சு. இப்போ சைடு அப்படியே நேராக ஜாயின் பண்ண வேண்டியதுதான். பாருங்க, 2 கையும் தைச்சாச்சு. பாருங்க, 2 கையும் தைச்சு முடிச்சாச்சு. இப்போ இதை ஜாயின் பண்ண வேண்டியதுதான். இப்போ இது வந்து ஒரு பக்கம் வந்து மேல இருந்து தான், கையில இருந்து தான் தையல் கீழே வரும். கையில இருந்து அளவு எடுக்கிறேன். பாருங்க, இது மேலே இது கொஞ்சம் தள்ளி வரும்போது கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆம்கோல் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ கொக்கி பீஸ் நீங்கள் இழுத்தெல்லாம் தையல் போடக்கூடாது. நீங்கள் துணி எவ்வளோக்கு எவ்வளோ இழுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது நீட்டாக தான் வரும். பாருங்கள், இந்த பட்டன்லேருந்து இவங்க கொஞ்சம் டைட்டாக தான் வைக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இது ஒரு அளவு. அப்புறம் நீங்கள் டாட் பிடிச்சிருக்கீங்க இல்லையா, அந்த அளவு ஒரு அளவு வரும். இந்த அளவு ஒரு அளவு கொஞ்சம் நான் உள்ளே வைக்கிறேன். ஏன்னா லூஸாக இருக்கும்னு சொன்னாங்க, கொஞ்சம் டைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது இடுப்பளவு. இடுப்புக்கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் தையல் போட்டுட்டு வரணும், அவ்வளோதான். நேராக ஒரு தையல் போட்டுருங்க. ஒரு பக்கம் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த பக்கம் இங்கே வந்து இடுப்புலேருந்து வரும். இடுப்புலேருந்து அளவு எடுத்துக்கலாம். பாருங்க, இது இடுப்புக்கிட்டேருந்து ஒரு அளவு, அதே மாதிரி இந்த டாட் கிட்டேருந்து ஒரு அளவு வரும். டாட் கிட்டேருந்து ஒரு அளவு, கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது லூஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கையளவு, இது கீழே இருந்து தான் மேலே தையல் வரும். இது சுத்தளவு. இது ஒரு அளவு. அதே மாதிரி ஆம்கோல் கிட்ட ஒரு அளவு. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் தையல் போட்டுகிட்டே வந்துடணும். இப்போ நெக் பீஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது மிஷினில் தான் தைக்க போகிறோம். இப்போ நெக் பீஸு ஜாயின் பண்ணிக்கலாம். இதை மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதை மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் மிஷின் தையல் வந்து பிரியாது. காஜா எடுத்தீங்கன்னாக்க ஹெம்மிங் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பிரிஞ்சிடும். நீங்கள் இப்படி தைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரியவே பிரியாது. இது நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ப்ளவுஸு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. பாருங்க, ஒரு ப்ளவுஸே முடிச்சாச்சு. இப்போ கொக்கி காஜா தான் எடுக்கணும். இதில் ஹெம்மிங் பண்ணுற வேலையே கிடையாது. பாருங்க,
தச்சு முடிச்சாச்சு. 15 நிமிஷத்துல கட்டிங்கும் போட்டாச்சு. சீக்கிரத்துல ப்ளவுஸும் தச்சு முடிச்சாச்சு. நீங்க உங்க வீட்ல வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா எங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம். போதுமா?